வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை, அதாவது இந்த ஒரு தோசையில் 9 விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க என்ன தோசைன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஆமாங்க, நான் சொன்னது இந்த முடக்கத்தான் கீரை தோசை தான். முருங்கைக்கீரை ராஜானா முடக்கத்தான் கீரை ராணி. அவ்வளோ சத்துக்கள், அவ்வளோ தாது பொருட்கள் இந்த ஒரு கீரையில் இருக்குது. குழந்தைங்க கூட சாப்பிட்லான்னு ஏன் சொன்னேன்னா, இப்போ பல குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால இதை நீங்கள் டைரெக்டாக கீரையாக சாப்பிடும்போது கொஞ்சமாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இதில் அவ்வளோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முடக்கத்தான் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, உடம்பில் எங்கே இந்த முடக்குவாத நோய்கள் இருந்தாலும் அதுக்கு இது அருமருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா 40 வயசுக்கு மேலே பெண்கள் எல்லாருக்குமே இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாளாவது ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு சட்னி மாதிரி அரைச்சி கூட சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த தோசை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜீரண சக்தியை அதிகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் இதில் இருக்குது. அது மட்டுமல்ல, முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு ஸ்கின்னும் ரொம்ப பொலிவாகும். இத்தனை விஷயமும் இந்த ஒரு கீரையில் இருக்குங்க. இப்போ இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சுத்தமாக 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 10 மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே நல்ல வழவழப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது அவ்வளோ நம்மளுடைய போன்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கீரையில் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி நார்மல் இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி தோசை சுட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. இந்த கீரை எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது மார்க்கெட்டில். சென்னையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் போது மற்ற எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். நிறைய வீட்டில் வேலிலே படர்ந்துருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த தோசை இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தாக செய்யணும்னா, சாதாரண இட்லி தோசை மாவோட நம்மளுடைய செந்தூரில் மல்டி மில்லட் தோசை மாவு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். 10 விதமான மில்லட் சேர்ந்து இந்த அருமையான தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது மாவு தான், நீங்கள் கரைச்சிட்டு இதே மாதிரி நார்மல் தோசை மாதிரியே ஊற்றலாம். ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி நார்மல் தோசை மாவு இட்லி மாவில் கலந்துக்குங்க. பெரியவங்களாம் சாப்பிடும்போது நீங்கள் நம்மளுடைய மில்லட் மாவில் கலந்து கூட சூப்பராக சுடலாம். இப்போ அரைச்ச இந்த கீரை விழுதை இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக செந்தூர் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாவோட ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பற்றியா இன்றைக்கி க்ரீன் தோசை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். டேஸ்ட்டில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது, சுவை நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். உடனே கலந்துட்டு நீங்கள் உடனே ஊற்றிடலாம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சும்மாவே நீங்கள் வெறும் தோசையை பிச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு, வாங்க தோசை ஊற்றிடலாம். இது கலந்ததுக்கப்புறம் மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக அந்த தோசையை ஒரு புசுன்னு பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட ஊற்றிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நீங்கள் நாட்டு சக்கரை தொட்டு கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெரியவங்களுக்கு நார்மல் எண்ணெய், கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றிடுங்க. ஆஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தான். இதில் அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு சைடு தோசை வெந்தோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுங்க. இதில் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு முடக்கத்தான் கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஒரு நாள் தோசை செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு நாள் சூப் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 2 பக்கமும் வந்தோடனே நான் இன்றைக்கி இது கூட தேங்காய் சட்னியும் கடலை சட்னி, கார சட்னி வேர்க்கடலை சட்னி, 2 சட்னி வச்சுருக்கோம். ஸோ எந்த சட்னி பிடிக்குதோ உங்களுக்கு, இல்லை சாம்பார்
இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட கொஞ்சோண்டு இந்த வெண்ணெய் வச்சுட்டு நாட்டு சக்கரை வச்சு இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கோ, எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இல்லை, கண்டிப்பாக பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா இந்த கீரை இருக்கான்னு கண்டிப்பாக தேடி பார்த்து வாங்கிடுங்க. சில பேருக்கு வீட்டிலே கீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வாரம் 2 நாள் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் நண்பர்கள் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லா ஃபேமிலிஸும் இதோடைய நன்மைகளை பெறலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.